அன்புக்குரியலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆர்கே நகர் போதகர் கூடுகை இது ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் தெரியும். பால்ராஜ் பாஸ்டர், ஜெபஸ்டின் மற்றும் ஞான்ராஜ் மற்றும் பால்ராஜ் இப்படி அநேக மக்கள் ஒன்றாக இணைந்து அருமையான எங்களுடைய அன்பு ரிலேஷன், எங்களுடைய நெருங்கிய உறவினர் சாமியல் ஐயா, எங்களுடைய கேட்டகிஸ்ட் ஜான் பீட்டர், மறைந்து போன ஜான் பீட்டர், இவங்கெல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த ஆர்கே நகர் ஜெப ஐக்கியத்தை கூட்டி இணைச்சாங்க. ஒன்றாக கூடியிருக்கீங்க, தேசத்திற்காக ஜெபிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக 2024 நடக்கிற தேர்தலுக்காக ஜெபிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெபிச்சிங்களா? 2024 நடக்கிற பொது தேர்தல், இந்தியாவுடைய பொது தேர்தல். கடந்த நியாயாதிபதிகளை பார்க்குறப்போ நியாயாதிபதிகளில் இஸ்ரேல் மக்கள் எப்பெல்லாம் தப்பு பண்ணாங்களோ ஆண்டவர் அந்த மக்கள் எதிரி கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அனுபவிங்கடாங்க. அப்போ தான் கிதியோன் வரார். உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போப்பாங்கிறார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவார், நியாயாதிபதிகள் 11 எப்தா. அதுக்கப்புறம் சிம்யோன் அனுப்பார், சிம்சோனை பலியிட்டுருவார், அவரே முடிஞ்சு போகிறார். இதே மாதிரி இது ஒப்பு கொடுக்கப்பட்ட காலங்கள். இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கிட்ட உள்ள ஒரு யூனிட்டி இல்லை, கிறிஸ்தவருடைய ஒட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. இந்தியா முழுவதும் 3/4 விழுக்காடு தான், 0.75%. 100 பேர், நீங்கள் 1000 400 பேர், 400 பேரை பார்த்தா ஒரு கிறிஸ்தவம் தான், 2-3 கிறிஸ்தவம் தான். 400 பேருக்கு 3 கிறிஸ்தவம் தான் இந்தியா முழுவதும். ஒருவேளை கொருக்குப்பேட்டை, சத்தியமூர்த்தி நகர், மங்களபுரம், இங்கே ஒரு 40% 50% கிறிஸ்டின்ஸ் இருக்குது. திருநெல்வேலி போனால் 40% இருக்காங்க. இங்கெல்லாம் சண்டையை பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட சண்டை. எங்கே 2 விழுக்காடு இருக்கானோ அங்கே ஊர்பட்ட சண்டை. இது நீங்கள் தான் சண்டை போடுவீங்கன்னு என்னை பார்த்து, சிஎஸ்ஐ காரனை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க, டிஎல்சி காரனை பார்த்து சொல்லுவீங்க. கடந்த நாளில் ஒரு பெரிய சர்ச், அதுக்கு முன்னால் போனேன். ஜெபஸ்டின்னு அடுத்து சோறு கொடுக்கறதுலே மூவ்மெண்ட்டாக இருக்கார். உள்ளே இல்லை ஜெபஸ்டின்னு. உடனே ஜெபஸ்டினுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன அந்த சர்ச்சு உள்ள முன்னால் கம்பு கட்டி வச்சுருக்க, ஒரு தெருவில் ஒருத்தர் செத்து போனால் அவன் பாடியை ரோட்டில் போட்டிருப்பாங்க, அந்த தெருவழியாக போகக்கூடாதுன்னு கம்பு கட்டி வச்சுருப்பான், அதே மாதிரி கம்பு கட்டி வச்சுருக்கேன்னு ஒரு சர்ச்சுக்கு ஃபோன் பண்ணேன். இல்லை என்ன திறந்துருக்குமேன்னார். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஃபோன் பண்ணார். எங்கள் சர்ச்சை சேர்ந்தவன் அந்த திருச்சபையில் வாட்ச்மேனு 9 மணி சர்வீஸ்க்கு 8:55 தான் திறப்பாங்க சர்ச்சை. ஐடி கார்டு இருந்தால் தான் எங்கே போக முடியும்? எங்கே போக முடியும்? எதுக்குன்னு கேட்டேன். இன்னொருத்தன் சர்ச்சை எடுத்துக்கிடுவானா? அந்த பாஸ்டர் முழங்கால் என்னாரு, ஜெபிச்சார். முழங்கால் என்னாரு, அவன் எப்படியா வளர்ந்தன்னு கேட்டால் அவர்கிட்ட போய் கேட்டால் ஒரு பாட்டில் எடுத்து காட்டுவார். இந்த பாட்டிலுக்குள்ளே முழங்கால் இருக்க தோல் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். அது இவ்வளோ நிறைஞ்சு முழங்கால் நின்று அதில் அவர் அந்த எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னாலே வண்டி விடுறதுக்கே 20,000 ரூபா வாடகை கொடுத்தார். ஒரு வாரத்துக்கு 20,000 ரெண்ட் ஃபார் 1 வீக். 4 மணி நேரம் கார் பார்க்கிங்க்கு. அவ்வளோ கார், அவ்வளோ காணிக்க. பெரம்பூரில் ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, என்னை கேன்சரில் மறிக்கிற நிலைமையில் தூக்கிட்டு போனாங்க ஸ்ட்ரெச்சர் உள்ளே போக இடம் இல்லை. என் மனைவி மகளும் வெளியே போட்டுட்டு உள்ளே போயிட்டாங்க. வெளியே வரப்போ ஸ்ட்ரெச்சரில் நான் இல்லை, ஸ்ட்ரெச்சரையும் காணல. செத்து போனார் போலுக்குன்னு என் மனைவியும் மகளும் எங்கள் ஆம்புலன்ஸை தேடுறாங்க. நானும் உயிரோடு எழுந்து என்ன பண்ணேன், ஒர்க்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். சாவுற கண்டிஷனில் போனேன். எனக்கு ஸ்ட்ரெச்சரில் போனேன். நான் வர்றப்ப நடந்து வந்தேன். அந்த சர்ச்சு தான் இன்றைக்கி எப்படி இருக்குது? ஐடி கார்டு வச்சாதான் எங்கே போக முடியும்? அங்கே கடவுள் இருக்கிறாரா பாஸ்டர்? இருக்கிறாரா? என் நாமத்தினால் 2-3 பேர் எங்கே கூடியிருக்கீங்களோ, இல்லைன்னா நாங்கள் சொந்த சகோதரனை பெருமை பாராட்டாதவன் காணாத தெய்வனிடத்தில் எப்படி நீ ஃப்ராட் பண்ணுறியா, ஏமாத்துறியா, என்னடா ஃப்ராட் பண்ணுறியான்னு கேட்குறாரு. 1 யோவான் 2:9 காணிக்க பலிபீடத்தில் வச்சுட்டு நீ திரும்பி பாரு, அங்கே ஒரு சகோதரோட ஒரு ஒப்புரவில்லை. இப்போ இருக்க ஒரு எவ்வளோ பாஸ்டர் வருவான்னு கேட்டேன். 80 பேர் வருவாங்கன்னு சொன்னார். 9 பேர் தான் இருக்கும், இல்லை 70 பேர் தான் இருக்கும். 80 இன்னைக்கு வந்திருக்காது. 80 பேரில் நீங்கள் எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இல்லையோ எனக்கு தெரியாது. பைபிள் வைக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு வேணாம். யாராக இருந்தாலும் நீயும் அண்ணன் தம்பியும் பேசலைன்னா, நீயும் பாஸ்டரும் பேசலைன்னா
நான் உன் கூட சண்டை போட்டா நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லை. துன்மார்க்குடைய பலி, துன்மார்க்குடைய ஜெபம், துன்மார்க்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். அதுதான் ஒரு ஜெபம் முன்ன சொன்னாரு 2 அதிகாரத்துல, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. எதுக்கு ஜெபம் பண்ண போற முகத்தை தேடணும்? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் அங்க இருக்காரா இல்லையோன்னு தேட சொல்றாரு. ஏன்னா நீதிமொழிகள் 15:29 துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். அருவருக்கல, மூலகொத்திர சுடுகாட்டுக்கு பக்கத்தில் போயிட்டார், லாசர் சர்ச்சு பக்கத்தில் போய் நின்ட்டார் துன்மார்க்குடைய ஜபத்துக்கு. அதான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா இருக்காரா தேடணுமா. தேடுறது எப்படின்னா, நான் பொண்டாட்டி ஏமாத்தினேன், அண்ணனை ஏமாத்தினேன், தம்பி ஏமாத்தினேன், பக்கத்து வீட்டு பாஸ்டரை ஏமாத்தினேன், பைபிள் தரேன்னு துட்டு வாங்கினேன், இங்கே கூட்டு போகிறேன்னு துட்டு வாங்கினேன், இத்தனை ஏமாத்திருக்கேன், இத்தனை ஏமாத்தினா அப்போ அங்கே இல்லை, யாரும் இல்லை. நான் இந்த இடத்துல கலெக்ஷன் போனேன், உனக்கு ஜெபம் பண்ணேன், துட்டு கொடுறான்னு கேட்க போனேன், அங்கே என்ன இல்லை. வேஷக்காரன் நம்புறதே இல்லை. அது எவனா இருந்தாலும், நானா இருந்தாலும், நீங்க இருந்தாலும் நம்புறது இல்லை. அததான் முகத்தை தேடணும். இருக்கிறாரா தேடிட்டு இல்லை. ஏன்னா தேடுறதுன்னா என்னன்னா, நான் என் பொண்டாட்டி ஏமாத்திருக்கேன், போய் உங்கள் வீட்டில் துட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னவங்க அண்ணிட்ட போய் துட்டு வாங்கிட்டு வானேன், வாடகை கொடுக்க ஏமாத்தினேன், பக்கத்து வீட்டுக்காரத்துக்கிற வாடகைக்கு இருந்து வாடகை தர முடியாது, முன்னால் முடிஞ்சா சர்ச்சை காலி பண்ணிக்கணும்னு சொன்னேன். இப்போ இல்லை, யாரும் இல்லை, அங்கே ஏசு இல்லை, கடவுளே இல்லைங்க. இதுதான் முகத்தை தேட சொல்றாரு. அதுதான் பாஸ்ட் இன்னைக்கு வசனம் போட்டார். என்ன போட்டாரு? எல்லாரும் போடுறதா அவரும் போட்டுட்டார். 10 பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல 8 பாஸ்டர்ஸ் மீட்டிங் இதான் வசனமே. என்ன வசனம்? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது how many pleasant, how many good, எத்தனை நன்மையும் அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு அவன் அங்கிலனை எர்மோன் தைலத்துக்கும் சீயோன் பர்வதத்துக்கும் ஒப்பாயிருக்கிறது. ஒருவேளை அந்த யூனிட்டி இருந்தா என்ன பண்ணியிருக்க மாட்டாரு, ஒப்பு கொடுத்துருக்க மாட்டாரு. 10 வருஷம் இன்னைக்கு யூபியில் ஒரு சர்ச்சு, 2 சர்ச்சு கட்டி எனக்கு நான் டெடிகேட் போனேன். அதாவது கொரோனா முடிஞ்ச வருஷம் 2021 வாரணாசியில் ஒரு சர்ச்சு, 2 சர்ச்சு டெடிகேட் பண்ணுறதுக்கு போனேன். ஐஎம்எஸ்ல டெடிகேட் பண்ண முடியாது. கிறிஸ்தவர்கள் ஞானசானம் கொடுக்கக்கூடாது, சர்ச்சை டெடிகேட் பண்ணக்கூடாது. நிறைய சர்ச்சை அடித்தா அவனுக்கு துட்டு. ஒரு சர்ச்சை அடித்தா 10 லட்ச ரூபான்னு அவனுக்கு 20 லட்ச ரூபா துட்டு கொடுப்பாங்க. ஒரு கிறிஸ்தவன் அடித்தா துட்டு. இது எதுக்குன்னா, நீங்கள் நான் என்ன இல்லை, நமக்கு யூனிட்டி இல்லை, விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, பிரிவினை நாவி. இதனால தாங்க கிறிஸ்தவம் வளரலை. இந்தியாவில் கிறிஸ்தவம் வளரலைன்னா நமக்குள்ள என்ன இல்லை. நான் தாங்க பரலோகத்துக்கு கூட்டு போவேன், சிஎஸ்ஐக்காரன் கூட்டு போக மாட்டாங்க, டிஎல்சிக்காரன் கூட்டு போக மாட்டாங்க. ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, அவங்க சர்ச்சுக்கு போனால் அந்த பாஸ்டர் போனால் வேற யார்ட்டையும் எந்த பாஸ்டர்ட்டையும் பேசக்கூடாது, எந்த பாஸ்டரும் வீட்டுக்கு வர மாட்டாது, வந்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டார். வேறு என்னடா நீ ஃப்ராடுங்கிறேன்னா? ப்ராட்டஸ்டன்ட்ல இருக்கு, ஆஸ்திரேலியா அதே மாதிரி தான். ஃபாதர் எவனையுமே மதிக்க மாட்டான். ஃபாதர் எவனையுமே, எந்த பாஸ்டரையும் எந்த ஐயரையும் மதிக்க மாட்டாங்க. அவங்க நாங்கள் தான் அங்கிருந்து குதிச்சுட்டோம்பாங்க. ஆனால் நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஒரு யூனிட்டிக்குள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த யூனிட்டிக்குள்ள வந்திருக்கிற நீங்கள் நானும் வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் மருமகள் ஒரு யூனிட்டியில் அந்த வீடு எப்படி இருக்கும்? ஒரு நல்ல மனிதர் இப்போ காலையில் வந்து என்னை பார்த்தார், 10-15 நிமிடம் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணார். ரொம்ப ஒரு சிறப்பான மனிதர். காலையில் காய்கறி வாங்க லேட் ஆச்சு, காலையில் சோறு இல்லைன்னு வச்சு விட்டாலாம் மருமகா, ஒரு நார்த் இந்தியன். காரி வாங்க லேட் ஆச்சு, என்னாச்சு, வெட்டி விட்டாங்களாம். அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாளாம் மகளுக்கு, புருஷனா வெறுவரில் கீழே வச்சிருக்கணும், அதை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பெருவரில் கீழே யாரை வைக்க சொன்னார் ஆண்டவர்? சாத்தானை வைக்க சொன்னார். அப்போ புருஷனை யாரா இருக்கணும்? அவர் சொல்றாரு, அழுகிறார். எதிர்பார்க்காம வந்தோன்னு ஒரு வாழைப்பழம் கொடுத்தேன், ஒரு காஃபி கொடுத்தேன். இப்போ வேண்டான்னுவார். காஃபி சாப்பிட்றீங்களான்னு, சாப்பிட்றேன் சார்னாரு. அவர் அறியாமல் அழுகிறார்.
ஒருவேளை இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆம், நாம கடவுள்கிட்ட கேட்க வேண்டியது நாம எப்படிப்பா ஜெபிக்கணும்? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவதற்கு அடையாளமா எப்படி ஜெபிக்கணும்? காலையில் வாட்ஸ்அப்பில் நான் கேட்டேன். நீங்களும் அநேகர் கேட்டிருக்கலாம், ஒரு சிலர் கேட்டிருக்கலாம், இல்லை அநேகரும் கேட்டிருக்கலாம். நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணுறதில்ல, புக்கெல்லாம் வாசிக்கிறது இல்லை. புக்கு வாசித்தா தூங்கிடுவேன். ஒரு மனிதர் 96 வயது, மரணப்படுக்கை, மரிக்கும் தருவாய். அவர்கிட்ட அவருடைய நண்பர் வர்றார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. 2 பேருக்கும் ஒரு 2 வயசு 3 வயசு தான் வித்தியாசம். அந்த மரணப்படுக்கையில் இருக்கிற பார்த்து நான் ஒரு காரியம் உன்ட்ட கேட்பேன், நீ கோச்சி கூடாதுறான்னு. சாக போகிறேன், இனிமேல் கேட்டு நான் கோச்சு என்ன ஒன்று போகிறேன், எழுந்திருக்கவே முடியாது, படுத்து கிடக்கிறேன், கேள்றான்ட்டார் உன் இஷ்டம் போல். அவர் கேட்டார், நீ ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கலன்னு? பொம்பளை பார்த்தா உனக்கு பிடிக்காதா? கல்யாணம் பிடிக்காதா? லைஃப் பிடிக்காதா? வேதத்தில் முதல் ஃபங்க்ஷன் ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினார். சூட்டபிள் பெர்சன், ஏற்ற துணையை உருவாக்கினார். ஹோன்லி பெர்சன், தனிமையாக இருப்பது ஏற்றதல்ல. ஆதியாம் 2 சொல்கிறார், நீ தனிமையாக இருப்பது, ஹோனாக இருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணை சூட்டபிள் பெர்சன் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து முதல் மிரக்கல்ஸ், முதல் மார்கவல்ஸ் செஞ்சது கானா ஒரு கல்யாண வீடு. அதுக்கப்புறம் தான் ஹீலிங், சர்ச்சுக்குள்ளே போகிறார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் முதல் ஹீலிங்கே கானா ஒரு கல்யாணம் தான். மனிதனுடைய முதல் லைஃப் திருமணம் என்பது, எனக்கு திருமணம் பண்ணால் நான் அந்த வீட்டின் தலைவராகிடுறேன், இந்த சகோதரிக்கு திருமணம்னா அந்த வீட்டின் தலைவாயிடுறாங்க. இதுவரை அம்மா அப்பா அண்ணன் தம்பி கண்ட்ரோலில் இருந்தவர்கள் அவளுக்கு விட்டப்பட்டு அவங்க ஒரு தலைவர், அவங்க ஒரு முடிவு எடுக்கிற நிலைமைக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பம், அவங்க முடிவெடுத்து அந்த குடும்பம் அமையுது. நீ ஏன் உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டேன். ஒரு பையன், என்னுடைய ரிலேஷன், என்னுடைய வயசு இருக்கும், இல்லை என்னுடைய 4-5 வயசு அதிகம் இருக்கும், திருமணம் பண்ணிக்கலன்னா எங்கள் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னாரு. எங்கள் அம்மா மாதிரி கருப்பாக இருக்கணும், எங்கள் அம்மா மாதிரி குள்ளமாக இருக்கணும், இந்த சகோதரி மாதிரி பாருங்களேன் சுருட்ட முடியும் அப்படி இருக்கணும், இப்படி தான் என்ன எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும்னாரு. பொண்ணே கிடைக்கல. இப்படி உனக்கு என்ன அப்ளிகேஷன், ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டார். கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை, பொம்பளை மேலேயும் பிடிக்காமல் இல்லை, நான் நல்ல பொண்ணாக தேடினேன், ஒரு நல்ல அறிவாளி, நல்ல அழகு, ஒரு சூட்டபிள் பெர்சன், அவள் எனக்கேற்ற ஒரு துணையாய் நான் தேடிக்கொண்டே இருந்தேன். எவ்வளோ நாள் தேடினேன்? ஒரு 10-15 வருடம், கிட்டத்தட்ட 23 வயதில் தேடாயி 40 வருஷம் வரை, 40 வயது வரை தேடினேன். கிடைக்கலையா? கடைசியாக ஒரு பொண்ணு கிடைச்சா. ஏன் பண்ணிக்கல? அடுத்த ஸ்பீடான கேள்வி. அந்த பொண்ணுகிட்ட போய் சொன்னேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தேடின மாதிரி ஹைட்டு, நான் தேடின மாதிரி கண்ணு, நான் தேடின மாதிரி முடி, நான் தேடின மாதிரி உன்னுடைய உடல் கட்டுக்கள் எல்லாம் சரியாக இருக்குது, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கொள்ள போகிறேன். அந்த பொண்ணு சொன்னா, ஒன்னி எனக்கு பிடிக்கலையான்ட்டா. நானும் இப்படித்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை என்ன பண்ணலை, எனக்கு 40 வயசு ஆகிட்டு, நான் தேடுற மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கல. இந்த காசிமேட்டில் இருக்க அந்த பாஸ்ட் ஒருத்தர் நாங்கள் உட்காந்துருக்க அவரை மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிது, இதெல்லாம் நான் தேடலை, எனக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கல. அந்த பொண்ணு சொல்லிச்சு. நாமும் கடவுளி சித்தத்துக்கு என்ன பண்ணுறதில்ல, ஒப்பு கொடுக்குறதில்ல. யோசேப்பு போனார், பாலுங்கணத்தில் தூக்கி போட்டாங்க. கடவுளுக்கு சொல்லி தாங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறார். 12 நட்சத்திரம்பா, சூரியனும் சந்திரன் சுற்றி வருதுறான்றார். அப்பாவும் அம்மாவும் திட்டுறாங்க. அப்போ உனக்கு மேலே நான் என் அரிக்கட்டு உயர்ந்திருக்குன்னு சொல்கிறேன், அப்போ நீ எனக்கு மேலே பெரிய ஆளான்னு அப்பன் கேட்குறான். அண்ணன் தம்பிட்ட சொல்கிறான், என் கட்டு உயர்ந்திருக்கு, நீ எனக்கு ஸ்தலாம் சொல்கிறாடாங்கிறார். யார் சொன்னா? கடவுள் சொன்னாங்க. அதை சொன்னார், அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆனார். ஆனால் அவங்க உலகம் என்ன பண்ணல, அவங்கள பழி வாங்குது, அவங்கள தூக்கி எங்கே போட்டுச்சு? பாலும் கிணத்தில் தூக்கி போட்டுச்சு. ஆனால் அந்த 11 பேருக்குள்ள ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள வர்றார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் அதன் காரிய சரியா. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அள ஒரு காலம் உண்டு, துக்கிக்கு ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும். ஆனால் அதிதின் காலத்தில் நேர்த்தியாய் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த கிணத்துக்குள்ள ஒரு செத்து போயிருக்கணும். யூதா வந்தான்,
ஏய் யாரா இது? நம்ம அண்ணன். ஏய் கூட பிறந்தவன்டா, இனிமே பிறக்க போகிறோமா? ஏன்டா சாகணும்? அவன்கிட்ட தூக்கி கொடுத்தா என்ன கிடைக்கு? துட்டு கிடைக்குது. எவ்வளோ மூளையாக வேலை செஞ்சா பாருங்க. அவளை ஞானத்தை கொடுத்தது யாரு? ஆனால் தான் யூதா கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த விடுதலையின் சிந்தனை அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த விடுதலையின் சிந்தை இருந்ததான் யூதா கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் கொண்டு போனார். போத்திபா வீட்டில் உண்மையாக இருந்தான். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். யார் உண்மையாக இருக்கானோ ஆண்டவர் உண்மையாக இருந்தான். ஆனால் அதனுடைய நிலைமை என்ன? வேட்டி சட்டை இல்லாமல் நிர்வாணமாக ஒன்றதான் மிச்சம், உண்மையாக இருந்ததால். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலில் போய் ஆண்டவரை கைவிடலை, முழங்காலே நிற்கிறான். ஆனால் அந்த காலங்கள் வர்றப்போ உயர்த்தப்படுகிறார். அந்த காலங்கள் வர்றவரை என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்ணணும். ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். திருச்சபை கொடுத்துருக்கிறாரு, டிராக்ஸ் கொடுக்குற ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, இல்லை திருச்சபையில் அசிஸ்டன்ட் போதகருங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. இல்லைன்னா மளிகை கடையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வர்றோம். இப்போ நம்ம தலைவர் மாதிரி ஒரு வியாபாரி மளிகை கடை ஓட்டை எம்ஐடி வச்சுருந்தார், தள்ளிக்கிட்டு தான் போவார் பாதி நேரம். ஆனால் இப்போ சூப்பர் பைக் வச்சுருக்கிறார். பாஸ்ட் ஆன பிறகு சூப்பராக 3 அடுக்கு கட்டிட்டார். மளிகை கடை வச்சுருந்தா என்ன பண்ணியிருக்க முடியாது? ஏன் துட்டு கொடுப்பான் டொனேஷனு கட்டி? இதுதான் எல்லாரும் நிலைமை. அவர் எனக்கு தெரிய போய் சொல்கிறேன். அவர் நல்ல ஊழியக்காரர், நல்ல ஜோகம் பண்ணுறாரு, நல்ல 3 அடுக்கு கட்ட முடிஞ்சுது. ஓட்டை எம்ஐடி வச்சுருந்தார், இன்னைக்கு சூப்பர் பைக் இடையில பல்சர்லாம் வச்சுருந்தார். இப்போ தான் ஆக்டிவாக வந்திருக்கிறார். ஆனால் அழைத்த அழைப்புக்கு யார் பாத்திரவானாய் ஒப்பு கொடுக்குறோமோ, ஆண்டோட்ட காத்திருந்து ஜெபிக்கிறோமோ, ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமோ, அவர்களை என்ன பண்ணுற? அவர் பால்ராஜ் மாதிரி பாஸ்டர் மாதிரி வாடகைக்கு இருந்தார். இப்போ சொந்த இடம் 2 அடுக்கு பிஷப் ஆயிட்டார். ஜபஸ்டின் மாமனார் கெட்டி கொடுத்துரு. இப்போ தான் பார்த்தேன் மாமனார் வர வந்திருக்கிறாரு. இவ்வளோ நேரம் பார்க்கல மாமனாரை, இப்போ தான் மாமனார் வந்திருக்கிறாரு. மகளை கொடுக்கணும்னு பெரிய கலட்டா பண்ணார். எனக்கு சொன்னது மத்தியாஸ் பாஸ்டர் தான். கொடுத்த பிறகு அவர் கொடுக்குறாரு. இன்னைக்கு பாருங்க, சொந்த இடமாயிட்டு. வாடகைக்கு வந்தார், சொந்த இடமாயிட்டு. சொந்த இடமாயிட்டல. யாரு அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் அழைக்கணும். ஆண்டவர் காலிங்கள். இப்போ நைனியை சொல்றாரு, நான் ஹானரி ரெவரண்டு, எங்கே போனாலும் ஐயருக்கு கீழே, பாஸ்டருக்கு கீழே. உங்கள் சர்ச்சுக்கு வரணும்னா நீங்கள் கூப்பிட்டா தான் வர முடியும். எங்கள் சர்ச்சுக்கு வாங்க பிரசங்கம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டா தான் வர முடியும். எப்பவுமே செகண்டரி ரோல் தான். ஆனால் என்னுடைய கான்செப்ட் வந்து, நான் சர்ச்சை ஆரம்பிக்கணும், எனக்கு என்ன பண்ணக்கூடாது? தூர பார்வை எனக்கு வரக்கூடாது. இந்த ஏரியாவில் 4-5 பேர் என்னை கூப்பிட மாட்டாங்க. நான் பாஸ்டர் ஆகிடுவேன், சொந்தமாக சர்ச்சை ஆரம்பிச்சோட 4-5 பேருக்கு பயம். அவங்க ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு. எனக்கு அதை விட கடவுள் பெரிய தூரத்தை கொடுத்துட்டாரு, பெரிய அழைப்பை கொடுத்துட்டாரு. இந்த எங்கெங்கேயோ போகக்கூடிய நிலைமைக்கு ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு. ஒருவேளை அப்படி பார்வை யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது? ஆண்டோடைய சத்தத்துக்கு காத்திருக்கணும். அவன் 93 வயதை பாருங்க, அவனுக்கு ஏற்றே தோணும். அவன் போய் ஜோம் பண்ணலை, தகப்பனே எனக்கு சூட்டபிள் பெர்சனை கொடுங்க. அந்த சால்வேஷன் ஆர்மி சால்வேஷன் ஆர்மியுடைய வில்லியம் பூத் அவர் பேர். அவரும் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் இருக்கிறார். மெத்தடிஸ்ட் திருச்சபையில் இருக்கிறப்போ நல்ல ஊழியர். இதே மாதிரி அவங்களுடைய கிளர்ச்சி கான்ஃபரன்ஸ் பாஸ்டர்ஸ் ரிட்ரீட் மாதிரி இது. இப்போ சாப்பிட்றவரே ஒன்றா இருப்போம், சாப்பிட்ட பிறகு ஆளுக்கு ஒரு இடம், ஆளுக்கு ஒரு கொள்கை, ஆளுக்கு ஒரு ரூட்டில் போயிடுவோம். அவங்க அப்படி இல்லை, ஒரு ஓனர் கண்ட்ரோலில் வருவாங்க. இதே மாதிரி ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு, எழுந்து என்னை ஆண்டவர் இங்கிலாண்டில் வேலை செஞ்சாராம். ஸ்ட்ரீட் பிள்ளைகள் காலையில் ரேவதி இன்னும் ஒரு அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. அவங்களுடைய மகன் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி 1008 சர்ச் வச்சுருக்கிறார். அப்படி ஒரு ஸ்லம் ஏரியா, பாம்பே மாதிரியே, ஷாஜி நகரோட 3 மடங்கு மட்டமாக இருக்குது. மக்கள் கூட்டம். சர்ச்சு வாலிப பையன் கண்டிஷன் பண்ணி பிரசங்கம் பண்ணுறான். ரொம்ப ஸ்ட்ரீட் பிள்ளைகள், பின்தங்கின இடம், நடந்து போகவே பயமாக இருக்குது. போன மாதத்தில் ஒரு நாள் காலையில் 7 மணி சர்வீஸ்க்கு போனாங்க. அவர் அதே மாதிரி இடத்துல தான் அந்த வில்லியம் பூத் வேலை செஞ்சார். அப்போ அந்த கூட்டத்தில் எழுந்து சொன்னார், இதே மாதிரி என்னை ஆண்டவர் அழைக்கிறாரு, ஸ்ட்ரீட் பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்ய போகிறான்னு சொல்கிறப்போ அந்த தலைவர் எழுந்து சொன்னார், வில்லியம் பூத், உண்மைதான், நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு இறையில் அறிவு நிறையா இருக்குது.
அந்த பணி செய்வதற்கு நீ லாய்ப்பட. ஏன்னா நீ நல்ல நாலேஜ், நல்ல பிஹெச்டி, டாக்டரேட்டு, இறையல் அறிவு ஒன்ற நிறையா இருக்குது. நீ அதுக்கு வேண்டாம். அதுக்குன்னு ட்ராக்ஸ் கொடுக்குறவன் இருக்கான், மிஸ்டர் இவாஞ்சலிஸ்ட், அவன் பார்த்துக்கோ, நீ போகாத. ஐ எம் நாட் பெர்மிட்டுன்ட்டார். கேலரியில் அவங்க ஒய்ஃப் இருந்தாங்களாம். இருந்த ஒய்ஃப் எழுந்து சொன்னாங்களாம் அந்த இடத்துல, மனுஷன் செத்ததுக்கு ஜெபி கொடுக்காத, கடவுளை செத்ததுக்கு எழுந்து வாப்போன்னு கூப்பிட்டு போயிட்டாங்களாம். அதனால் இன்றைக்கி எது சால்வேஷன் ஆர்மி. சால்வேஷன் ஆர்மி சர்ச்சு தெரியும்ல, ஐஓசியில் இருக்குது, கரிமேட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது, தெலுங்கு சர்ச். அதுதான் சால்வேஷன் ஆர்மி. திருநெல்வேலியில் போனீங்கன்னா பெரிய பில்டிங், பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய இடங்கள் இருக்குது, பெரிய பெரிய ஸ்கூல் இருக்குது. இதெல்லாம் வில்லியம் பூத் ஆரம்பிச்சது. எப்போ ஆண்டுடைய சத்தத்துக்கு யோசேப்பை போல் நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ, அந்த யோசேப்பு சொன்னார், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் தம்பிங்க வந்து அழுகுறான், உன்னை கிணத்துல தூக்கி போட்டோம், தொந்தரவு பண்ணோம், எங்களை மன்னிச்சிருப்பா. அவர் சொல்கிறாரு, ஜீவ ரட்சணை செய்யும்படி நீ வித்ததால் தான் இன்னைக்கு ராஜாவானே. நீ விற்கலன்னு நான் ராஜாவாக்க முடியுமா? ராஜாவாயிருப்பனா? அவங்க அப்பா செத்து போறார் 49ல். செத்து போனா திரும்ப அழுகுறாங்க, டே நீ விற்கலாம் ஆயிருக்க முடியாதா ராஜாவா, நீ வித்ததாண்டா நல்லது. இதுதான் யூனிட்டி. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன பண்ணுது? பழி வாங்குற படலம். எனக்கு ஒரு கண்ணு போனாலும் அவனுக்கு 2 கண்ணும். ஒருத்தர் ஜெபம் பண்ணார், 40 நாள் தீவிரமான பாஸ்டிங், 47 நாள் ரொம்ப டெரரிஸான பாஸ்டிங், பச்சை தண்ணி கூட வாயில படலை. ஆண்டவர் வந்தார், என்னப்பா அவன் பிரச்சனை, எதுக்கு இவ்வளோ தீவிரமான பாஸ்டிங் சொல்லு. சொல்லிட்டு நீ என்ன கேட்க போறியோ அதுக்கு வேணா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, உனக்கு நீ ஒரு கார் கேட்டால் எதிர் வீட்டுக்காருக்கு 2 கார் அவுட்டு. என்ன காரு? 2 கார் கொடுப்பேன். நீ ஒரு வீடு கேட்டால் அவருக்கு 2 வீடு. 2 பேரும் ஒன்றா தான் மெட்ராஸ்க்கு வந்தீங்க. நீ என்ன கேட்டாலும் எதிர் வீட்டுக்காருக்கு டபுள். ஒத்துக்கிறியா? கொஞ்சம் திங்க் பண்ணாரு. நீ அடுத்த வராங்க, இன்னொரு 1 வாரம் பாஸ்டிங் தீவிரமாக இருக்கேன், நல்லா திங்க் பண்ணி வைக்கிறேங்க. கடவுள் ஆண்டவரே நீங்கள் திரும்ப வாங்க இயேசுவேன்னு அனுப்பிட்டார். இயேசு வேறு வேலையை பார்க்க போயிட்டார். கேட்டால் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் வந்தார். என்னப்பா முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேங்க. சொல்லு. அவருக்கு 2 கண் அவுட் ஆகணும், எனக்கு 1 கண் அவுட் ஆகணும்னாரு. பிறகு எப்படி ஒன்றா இருக்க முடியும்? ஒன்றா இருக்க முடியுமா? அப்போ நம்ம யாருக்கு ஜெபம் பண்ணோம்? பக்கத்து வீட்டு பால்ராஜுக்கு அவனை என்ன பண்ணணும்? நம்ம ஆட்டை அவர் தூக்கிட்டு போயிட்டாரான்னு இந்த ஐக்கியத்துக்கு வராமல் வடசனை ஐக்கியத்துக்கு போகிறேன். வடசனை ஐக்கியமும் வடசனை மேற்குக்கு போகிறேன் இவர்கிட்ட. அதுக்கும் இல்லை வடசனை கிழக்குக்கு போகிறேன், இல்லை வடசனை மத்தியத்துக்கு போகிறேன். இது முக்கியம் இல்லைங்க. சோறு சாப்பிட்டு போகிறது. எல்லாரும் இந்த ஏரியா பாஸ்டர் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்துங்க, ஒரு காஸ்பல் சொல்லுங்கங்க, எல்லாம் நாங்கள் ஒன்றா இருக்கிறோன்னு சொல்லுங்கங்க. வேறு எதிர்பார்ப்பே வேண்டாங்க. நாங்கள் ஒன்றா அந்த விட்டு கொடுங்க, அந்த விட்டு கொடுத்துட்டு செயல்படுங்க. தலைவர் போஸ்ட் எனக்கு கிடைக்கலங்க, நீ ஒரு ஐக்கியம் ஆரம்பி. உனக்கே சோத்துக்கு வழியில் நீ என்னடா ஐக்கியம் ஆரம்பிக்கிறது? ஒருத்தர் ஐக்கியத்துக்கு கூப்பிட்டார். என்னையான்னு கேட்டேன், எவ்வளோ வேணும்னு. சோறு போட்டுருங்க, ஒரு பேண்ட் ஷர்ட் கொடுத்துருங்க, வந்துருங்கன்னாரு. தோத்திரம் ஆண்டவரே நான் வரலன்ட்டேன். இப்படியே தான் சொன்னேன். போன வாரம் நடந்த சம்பவம். எதுக்கு ஐக்கியம் நடத்துகிறோம்? கலெக்ஷனுக்கு. போன வாரம் தான் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன், எதுக்குடா பாஸ்டர்ஸ் ஐக்கியம்னா கலெக்ஷனுக்குன்னு. ஆனால் ஜெபஸ்டின் சொல்லிட்டா, நீ ஒன்றுமே கொடுக்கணும்னா சும்மா வாயான்ட்டார். நீ ஒன்றுமே கொடுக்காத, வந்துட்டு நீ போ, எனக்கு சோத்து கூட துட்டு கொடுக்காதன்ட்டார். ஐயாவுடைய மருமகன், ரூபன் ஐயாவுடைய மருமகன் சொல்லிட்டார், தோத்து கூட நீ துட்டு வேணாம், வந்துட்டு நீ போப்பான்ட்டார். ஆனால் ஐக்கியம் என்பது உண்மையாக நீங்கள் வட சென்னையிலையோ சென்னையிலையோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல வருஷத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஜெபம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட ஒரு விடுதலை கிடைக்குமா? அதுதான் 133 சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு அங்கியில் இறங்கின எர்மோன் தைலத்துக்கும் சீயோன் பர்வதத்துக்கும் எத்தனை how many pleasant, how many good. ஒருவேளை நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் விட்டு கொடுக்குற ஒரு தன்மை இருக்கா? நம்ம எல்லாம் ஒரு யூனிட்டியாக இருக்கிறோமா? மக்கள் மத்தியில் நம்ம என்ன சொல்கிறோம்? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை,
ஆண் என்றும் இல்லை. கலாத்தியர் 3:28 சொல்லார். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா காஸ்பல் யூதனுக்கும் சொல்லணும், கிரேக்கனுக்கும் சொல்லணும், மற்ற ஜாதிக்கும் காஸ்பல் சொல்லணும். காஸ்பல் வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும், ஒரு கூட்ட மக்கள் இல்லை. யாரெல்லாம் நம்ம எங்கெல்லாம் காஸ்பல் சொல்ல வேண்டியது, காஸ்பல் சொல்ல நம்முடைய வேலை அவ்வளோதான். அதிசயங்களே அற்புதம் செய்கிறாரு ஆண்டவர், அவர் தான் நம்ம போய் சொல்லணும். ஆனால் போமன்னு என்ன எடுத்துகிட்டு போனோம்? கையில் சோத்து வாளியும் கையில் காசும் கொண்டு போய் சொல்கிறாரா? சிலுவை எடுத்துக்கிட்டு போனோம். பேராயின்னு சொல்லி இவ்வளோ தூரம் சிலுவை. இப்போ பால்ராஜாயாக்கு மாட்டி விட்டுருக்காங்களே இவ்வளோ பெரிய சிலுவை, அது பந்தா பண்ணுறதுக்கு இல்லை, சாகிறதுக்கு ரெடியாக கல்ற பெட்டி அதுதான் சிலுவை. அது எந்த பிஷப்பை இவங்கல்ல, டிஎல்சி பிஷப், ஜிஎஸ் பிஷப், எந்த பிஷப்புன்னு நினைக்கிறதுல நான் ஐயா நான் யார் தெரியுமாங்கிறான். நேற்று கூட சிஎஸ்சி சர்ச்சில் இதை சொன்னேன். ஒருவேளை நாம் உண்மையான ஒரு ஆண்டுடைய காலிங், நாம் அதுக்கு ஏற்ற அர்ப்பணிப்பு நம்மகிட்ட இருக்கா? நான் தேடுற நல்ல சர்ச்சு, நல்ல மக்கள், நல்ல இடம் நம்ம தேடுறோம். ஆனால் நான் அதுக்கு ஏற்றவனா? மக்கள் என்னை ஒரு பாஸ்டா உண்மையாக பார்க்குறாங்களா? ஏன்ட அந்த லைஃப் இருக்கா? அந்த மக்களுக்காக ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறேனா? அந்த மக்களுக்கான கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறேனா? அந்த மக்களுடைய தேவைகளை சந்திக்கிற மனிதனாய் காணப்படுகிறேனா? கொடுக்குற மக்கள் கிடைச்சா நம்ம வாங்க சாருங்கிறோம், காஃபி கொடுக்குறோம், சால்வை போடுறோம். நேற்று ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், ஒரு சர்ச்சு 10,000 ஆசீர்வாதத்தை சொன்னாங்க, அடுத்து 20நாங்க, அடுத்து 30 சொன்னவரே சொல்லிட்டார். அடுத்து என்னையே கேட்டார், நான் விஐபி, நான் கெஸ்ட்டு, நான் ஆசீர்வாதத்தட்டு வாங்குறதுல இந்த ஆசீர்வாதத்தட்டு இந்த சர்ச்சுக்காரங்களுக்கு தான் நான் வரவே மாட்டேன்ட்டேன். நான் வாரம் ஆசீர்வாதத்தட்டு எடுக்கணும், அப்படி எடுக்க முடியாது, என்னுடைய பாலிசி இல்லைன்ட்டேன். ஒருத்தர் சொன்னார் 30,000 சொன்னார், அவருடைய மகன் 50,000 அவங்க மனைவி 2 லட்ச ரூபான்னு எடுத்துக்கிட்டாங்க. ஒரே பெஞ்சில் தான் இருந்தாங்க. காணிக்கை என்பது நம்ம தேடி போகிறதில்ல, அது தேடி வர்றது. நம்ம தேடி போகக்கூடாது. காணிக்கை அவருக்கு சொன்னச்சார், நான் எடுத்தால் தான் எடுக்க முடியும்னு நினச்சார். நான் எடுக்கவே முடியாதுன்ட்டேன். இது இந்த மக்களுடைய பணம், இந்த மக்களுக்குரிய ஆசீர்வாதம், நான் எடுக்க முடியாது, நான் எடுக்க மாட்டேன்ட்டேன். இனி அடுத்த வருஷம் கூப்பிடாதன்ட்டேன். ஆனால் நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன் வெயிட் எவ்வளவு? நான் முன்ன 66 கிலோ இருந்தேன், இப்போ 59 கிலோ. இவ்வளோ தான் என் வெயிட்டு. என்னால் புல்லட் ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. காலையில் ஒரு பேத்தி என் பைக்கில் ஏறப்போனான், என் பைக்கை காணல. நான் வெயிட்லெஸ் ஒரு பைக் வச்சுருக்கேன், இன்னொரு பைக் இருந்தால் அது பஞ்சரு. அவள் விட மாட்டேங்க, 2.5 வயசு தாத்தா கூப்பிட்டு போங்கிற பைக், ஒரு புல்லட்டு தான் நின்றுச்சு. அது என்னையை தள்ளுது, புல்லட்டு என்னையை கீழே தள்ளுது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரவுண்டு ரொம்ப நிதானமாக ரொம்ப அமைதியாக ஓட்டினேன். நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அந்த நம்ம வெயிட்டில் என்ன பண்ணிடணும், அதை விட்டு வேற கதைக்கு போனால் என்ன ஆகாது, நடக்காது. ஒரு பையன் ஒரு ஸ்கூலில் படித்தான். ஒரு மரம், அங்கே ஒரு மரத்தோட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். மரம் பேசுவானா, கழுதையே பேசிச்சு. என் மரம் ஏன் பேசாது? பேசும். கழுதையே பேசிச்சுல்ல. இந்த அம்மா எவ்வளோ சத்தமாக சொல்கிறாங்க பாருங்க. பிள்ளையாம் அன்னொருத்தன் அரசம் பேர் என்ன, பிள்ளையாம் தீர்க்கதரிசி பாலாக். கழுதையே முட்டா நாயை நின்றான்னுச்சு அவனை. மரத்தோட ஃப்ரெண்டு. மரம் ஒரு நாள் தன் குறைய சொல்லிச்சு, ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என்கிட்ட எவ்வளோ பறவைகள் வருது, உட்காருது, பறந்து போகுது, உட்கார்ந்த உடனே பறந்து போகுது, இவ்வளோ உயரமாக பறக்கு, நான் அந்த ஒரே இடத்துல இருக்கிறேன், இதை விட்டு என்னால் போக முடியல. நிறைய ஊழியக்காரங்க அப்படி தான் இருக்கிறோம். இந்த ஒரு இடத்துல சர்ச்சை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வர மக்களை தான் பார்க்க வேண்டியது இருக்குது. வாரம் கன்வென்ஷன் போக முடியல. 1,00,000 பேர் கூட்டத்தில் என்னால் பேச முடியல, கன்வென்ஷன் எல்லாம் போக முடியல. நிறைய பேர் சொல்கிறாங்க. சர்ச்சு வேலை கொடுத்த பிறகு என்னை மாதிரி பைய தூக்கிட்டு போகக்கூடாது. நான் 3 சர்ச்சு நேற்று போனேன். காலையில் 7 மணி சர்வீஸு, ஒரு 300 பேர். ஒரு பெண்டிகா சர்ச்சு, பாஸ்டர் அன்புவானன், திரும்ப வெள்ளவேடு. அடுத்து ஒரு சிஎஸ்சி சர்ச்சு வண்டலூர், ஒரு 400 பேர். அதை முடிச்சுட்டு நான் என்னுடைய சொந்த வேலைக்கு ஒரு வேலையாக போனேன், ஆண்டார்குப்பம். முடிச்சுட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மாலையில் ஒரு மீட்டிங், யூதா எழுப்புதல் திருச்சபை, ஒரு 25-30 பேர். இது என்னுடைய வேலை.
இப்போ பால்ராஜ் பாஸ்டர் என்ன கூட பைய தூக்கிட்டு போனால் நீ போடுற உபதேசியாருக்கு ஓட்டிகிட்டு போயிடுவாங்கள. நடந்திருக்கா இல்லையா? நடக்குமா நடக்காதா? 100% நடக்கும். வயிறு வலின்னு வந்தான், ஜோம் பண்ணிங்க, வயிறு வலி சரியாச்சு. வயிறு வலி சரியானோடனே ஐயோ அவன் சாட்சி சொன்னால் நமக்குன்னு ஒரு 10 ஆத்தம் வரணும், அவன் சாட்சி சொல்ல விட்றீங்க. சாட்சி சொல்கிறப்ப நல்லா பாட்டு பாடுறான், நல்லா பாட்டு பண்ண ஒரு நாள் ஒர்க்ஷிப் பண்ண விட்றீங்க. ஒர்க்ஷிப் பண்ண விட்றப்போ ஒரு நாள் மெசேஜ் கொடுறீங்க. நல்ல மெசேஜ் கொடுத்தோன்னே உங்களுடைய திறமையை பயன்படுத்த, வெளிப்படுத்த, நீங்கள் தாளந்துகளை பயன்படுத்த, வசதியை கூட்டுறதுக்கு வெளியே மீட்டிங் போயிடுறீங்க. இங்கே உதவி ஊழியார், அதாவது என்ன ஊழியார், ஒரு பாஸ்டர் இருக்கார், அவர்கிட்ட பேச முடியாது. ஒரு உதவி ஊழியர்கிட்ட தான் பேசணும். இப்போ அவர்கிட்ட பேச முடியாது. அவர்கிட்ட பேசுங்க பார். என் கூட நான் ஒரு நாள் என் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு போனோன்னே இறக்கி விட்டுட்டேன். நீ போயிட்டு வாயா, வேலைக்கு லாய்க்கு இல்லைன்ட்டேன். அதுலேருந்து என்கிட்ட வர்றதில்லை. அவருக்கு அந்த உதவி ஊழியருக்கு இன்னொன்று சொல்லுவோம், உடன் ஊழியர், அசிஸ்டன்ட் பாஸ்டர். அது பெருமையாக சொல்லுவோம், அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொல்லுங்கள், டேட்டில் அவர்கிட்ட வாங்கம்பார். ஒரு நாள் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு போயிடுவார். நம்ம கொடுத்த ஓட்டத்தில் என்ன பண்ணுறதில்ல, அந்த ட்ராக்கில் போகிறதில்ல. திருச்சபை ஸ்தாபிப்பது, திருச்சபை மட்டும் ஸ்தாபிங்க. இந்த திருச்சபை விட்டுட்டு இன்னொரு திருச்சபை ஆண்டோட ஏவுதலிருந்து ஆரம்பிங்க. ஜபத்தோடு ஆரம்பிங்க. இன்னொரு திருச்சபை ஆரம்பிங்க. பேராயர் எஸ்ரா ஆரம்பித்தாங்க. அவருடைய விஷன், ஒரு சர்ச்சை ஆரம்பித்தார், 10 சர்ச்சை ஆரம்பிக்கணும்னு நினச்சார். 7 வந்தது, 100 சர்ச்சை ஆரம்பிக்கணும்னு நினச்சார். 60 சர்ச் வந்தது, 1000 சர்ச்சு போகணுன்னு நினச்சார். 1000 சர்ச்சுக்கு பக்கத்தில் 600 சர்ச்சு, 500 சர்ச்சு வந்து 1 லட்சம் சர்ச்சினாரு. இன்றைக்கி 10 லட்சம் சர்ச்சை முடிச்சிட்டாரு. 1 கோடி ஆத்துமாங்கிறாரு. அவருடைய தூர பார்வை அதுதான். இன்றைக்கும் 1 கோடி ஆத்துமாக்களுக்காக போன வாரம் பெரிய சேல்ஸ் ஈஸியாக பெரிய சேல், பெரிய கேதரிங். அதிலே பாருங்கள், 10 பேரில் 4 பேர் சொந்தமாக இடத்த மாற்றிக்கிட்டான். எல்லா பேரும் ஈஸியை தலைமை பொது பேரில் தான் இருக்கும். அதில் விவரமானவன் என்ன பண்ணால் அவர் பேரில் மாற்றிருக்கான். நீ போய் இந்த இடத்துல முடிச்சுட்டு வாங்குறப்போ அவன் பேரில் மாற்றி நிறைய பேர் வாங்கியிருக்கான். ஆனால் வாங்கின எவனுமே உருப்பட்டதில்லை. ஃபேமிலி அழிஞ்சு போச்சு. அந்த சட்டத்திற்கு என் கட்டளையின்படி நியமங்களை கை கொண்டு ஒருவன் எனக்கு உண்மையாக இருப்பானால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் நீதிமான். நீதிமொழிகள் 18:9. என் கட்டளையிலிருந்து எனக்கு கீழ்ப்படியிருப்போம் உலகத்தில் சகல ஜாதி உன்னை. அவருடைய கட்டளை 1 லட்சம் திருச்சபை. நான் பேராயர், ஃபாதரா, பிஷப், என் இஸ்ராயா மாதிரி என்னால் மாற முடியுமா? எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு. அதில் நல்ல ஓட்டம், நல்ல மரியாதை. எங்கே போனாலும் சமூகத்தில் பாருங்கள், இவர் ஒரு சர்ச்சு 60 கிலோமீட்டருக்கு அங்கே திறந்தார். ஒன்றுமே இல்லை, என் அவனுக்கு சர்ச் கெட்டி முடிச்ச பிறகு நீ டெடிகேஷன் வந்து பண்ணி கொடுனார் ஏசுதாஸ் பாஸ்டர். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு கொடுத்த அழைப்பு என்னது, அதுதான். அந்த அழைப்பை நான் பாத்திரமாக நான் நடத்திக்கணும். அதுதான் இந்த மையம் போய் அந்த மரத்தில் பேசணும். அந்த மரம் சொல்லுது, இந்த பறவை மாதிரி இந்த பறக்க முடியல, நிலம் இல்லைன்னு அந்த பையன் ரொம்ப வருத்தப்படுறான். வருத்தப்பட்டு என்னடா அந்த மரம் இப்படி கேட்குதே சொல்லி ரொம்ப திங்க் பண்ணிவிட்டு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு, அவங்க ஸ்கூலுக்கு மாயாஜால மந்திரவாதி வர்றாரு. அப்படி கையை விட்டால் பணம் எடுக்கிறாரு, பையை கவுத்துறாரு, ஒன்றுமே இல்லை, திரும்ப எடுக்கிறாரு, துட்டு வருது. இப்படி பயங்கரமான ஒரு ட்ரிக்கெலாம் பண்ணுறாரு, மேஜிக்லாம் பண்ணோடனே அவர்கிட்ட போய், ஐயா நீ இதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட், இந்த மரம், அந்த மரம் பறக்கணும்னு ஆசைப்படுது, அந்த மரத்தை பறக்க வைக்க முடியுமா உங்களாலன்னு கேட்குறான். முடியான ஒரு கண்டிஷன். பறந்து போயிட்டு குறிப்பிட்ட டைமில் அங்கே வந்து உட்காந்துக்கணும், இல்லைன்னா வீணாக போயிடும். இவ்வளோ தூரம் தான் போகணுங்கிற ஒரு வரணும். அதுக்கு மேலே என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கணும். குறிப்பிட்ட டைமுக்கு மேலே போனால் அது என்ன ஆகும், வீணாக போயிடும்னு சொல்கிறாரு. அந்த மரமும் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை மணி நேரம் தான் பறப்பேன், பேட்டரி கார் போகிற மாதிரி இவன் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும், ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் தான் ஓடும், அதுக்கப்புறம் பேட்டரி தள்ளிக்கிட்டு தான் வரணும், இதுதான் பேட்டரி கார் மாதிரி அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து அந்த மரம் அதே மாதிரி தினம் போது வருது. அப்படி மரம் அப்படி பறந்துக்கிட்டு இருக்கு. பறக்கிறப்போ அந்த மந்திர சக்தியில் பறக்க வச்சுட்டாராம். பறக்க வச்சுருக்கோம். ஒரு நாள் அது பறந்து போய்க்குவோம். பக்கத்தில் ஒரு காக்கா போச்சு. காக்கா பற்றியா நானும் பறக்கிறேன். காக்கா சொல்லிச்சு, பாரு நான் இவ்வளோ ஹைட்டாக போகிறேன், ஒன்றையா இந்த ஹைட் வர முடியுமா, வா நானும் வர்றேன். காக்கா மேலே மேலே போச்சு, இதுவும் மேலே மேலே போச்சு. போய்கிட்டே இருக்கிறப்ப அந்த டைமிங் முடிஞ்சு போச்சு, தூரம் அதிகமாகிடுச்சு. இப்போ மரத்தால் இந்த டைமுக்கு என்ன பண்ண முடியல, கீழே விழுந்து நொறுங்கி போச்சு மரம். இதுதான் லைஃப். எனக்கு என்ன காலிங், என் காலிங்கோடு என்ன போயிடணும், அடுத்த காலிங் யார்கிட்ட காத்திருக்கணும், கடவுள்கிட்ட என்ன பண்ணணும்,
பவுலடிகள் சொல்றார், எனக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அவர் என்ன பண்ணல. 1 Corinthians 1 பவுல் பிள்ளையிட ஞானஸ்தானம் சொன்னார். கிறுக்கு பயில நான் பவுலை சேர்ந்தவனும் அப்போலை சேர்ந்தவனும் கேபாய் சேர்ந்தவனும் என்னடா கிறுக்குத்தனம் பண்றீங்க. கொரிந்தி திருச்சபைக்கு எழுதுறாருல, எனக்கு கொடுக்கப்பட்ட நிலைமை என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல், அறிவிக்காவிட்டால் சமயம் வாய்த்தாலும். அந்த ராயன் கேட்கிறார், அந்த ராஜா கேட்கிறாரு, அதுதான் என் வேலை, காஸ்பல் சொல்வதான். ராஜாக்களுக்கு முன்னாடி நீ என்ன நாமத்தை என்ன பண்ணுவ. அப்போஸ்தலர் 9:15 சொல்றாரு, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட வெசல், பாத்திரம். உங்களுக்கு காலிங் என்ன, திருச்சபை 1000 திருச்சபை நிறுவது உங்களுடைய காலிங்னா நிறுவுங்க. அதுதான் தலைமை போதகர். இல்லை இந்த திருச்சபைக்கு மேலே 2வது திருச்சபைக்கு உனக்கு ஆண்டவர் சித்தம் இல்லைன்னா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பேசுவார். பேசக்கூடிய ஆண்டவர் எல்லாத்திலையும் பேசுவார். வசனங்கள், பேசக்கூடிய வசனங்கள் வேணும் வேண்டாம் நெத்தி அடி அடிப்பார். இது வேண்டாம் நெத்தி அடி அடிப்பார். அந்த நெத்தி அடிக்கு நீங்கள் எப்பெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு போறீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரு, உயர்த்தி கொண்டு போகும் ஆண்டவர். கடவுள் என்னோடு பேசியிருக்கிறார். ஒரு டிவி, பெரிய டிவி ஓனர், இன்னைக்கு டிவியில் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார். அவர்கிட்ட போய் ஒரு பெரிய சர்ச்சுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு இருங்க ஜூம் பண்ணிட்டு வரேன்னு வீட்டுக்குள்ளே போகிறார். முதல்ல சொல்கிறார் ஜூம் பண்ணிட்டு கடவுள் வர சொல்லிட்டாருன்னு சொல்கிறார். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்த 24 போகிறாங்க. டிசம்பர் 24. முதல்ல நவம்பர் 12 போனாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அடுத்து 24 ஒய்ஃப்ட்ட கேட்டு கடவுள் உங்கள்கிட்ட வர வேண்டான்ட்டார் சொல்கிறார். இப்படிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மனசாட்சிக்கு விரோதமாக என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, செயல்படக்கூடாது. எதுக்கு இந்த வெள்ளை சட்டை இருக்குன்னா, இதில் வாழைக்காய் கரைப்பட்டா எப்படி இருக்கும், டீ கரைப்பட்டா எப்படி இருக்கும். இதுதான் என் மனது, எனது வெண்மையான மனது, நான் முழுமையாக வெண்மையாய் காணப்படுகிறேன். நீங்கள் பதில் சொல்லுறது உங்கள் மனைவிக்கோ, உங்கள் பிள்ளைகளுக்கோ, உங்கள் எஜமானுக்கோ, உங்கள் தலைமை போதற்கோ நீங்கள் பதில் சொல்லலை. உங்களை உருவாக்கின தகப்பனுக்கு நீங்கள் நானும் பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த மாற்று கருத்தே இல்லை. ஏமாத்துறது உங்கள் தலைமை போதுகிற ஏமாற்றலாம். காய்ச்சல், வயிறு வலி, வயிற்று வலி, வெளியே வர முடியாதுன்னு சொல்லலாம். உண்மையாக வயிற்று வலியை கொடுத்துருவார். உண்மையாக வந்துடும் வயிற்று வலி, விளையாட்டுக்கு இல்லை. நீ உண்மையாக நான் எப்போ ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேனோ என்கிட்ட பேசுவார். என்கிட்ட தினமும் பேசுகிறார். அதுக்காக டிஜிஎஸ் தினகரன் சொன்ன மாதிரி முகமுகமாக என்னோடு பேசினா நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு நான் வளர பேசுவார். பென்னிகின், பெர்ஜன், பில்லி கிராகம், ஜிஎல் மூடி, ஜார்ஜ் முல்லர், சார்லஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி, மார்ட்டின் லூதர், இவங்கெல்லாம் முகமுகமாய் ஆண்டவர் பேசினார். இல்லைங்கள, டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ். ஆனால் முகமுகமாய் பேசுகிற அளவுக்கு நானும் பெரிய ஆளாகல. ஆண்டோடு நான் இணைத்து கொள்ளலை. உலக பிரகாரமாக எவ்வளோ தப்புகள் என்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லை, ஐ ஆம் வித்தவுட் யூஸ்லெஸ் ஃபெல்லோன்னு என்னைக்கு முழுசாக என்னை விட்டு கொடுத்துட்டு போகிறோன்னு அன்னைக்கு தான் முகமுகமாக என்னோடு பேசுவேன். அப்படி நம்மோடு பேசும் ஆண்டவர். நீங்கள் யாருக்கு சத்தம் கொடுக்குறீங்கன்னா, செவி சாய்க்கிறீங்கன்னா, நம்மை உருவாக்கி வழிநடத்த உணவு கொடுக்குறவர். உண்மையாகவே நமக்கு கடவுள் பென்ஷன் மாதம் தினம் கொடுக்குறவர். எது ஒரு நாளும் காகலை கவனித்துப்பார், குருவிகளை கவனித்துப்பார். அவை என்ன பண்ணுறதில்லை, நூற்பதில்லை, கவலைப்படுறதே இல்லை. கவலைப்படவே கூடாது. வியாதியை பற்றும் கவலைப்படக்கூடாது. எதுக்குமே அதன் காலத்தில் நேர்த்தியாக அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், போய்கிட்டே இருக்கிறார், சரியாக செய்வார். இன்னைக்கு காய்ச்சல் வந்ததுன்னா அது அவருடைய சித்தலாமல் நடக்கலை. ஹெட்டேக் வருதுன்னா அவருடைய சித்தலாமல் நடக்கலை. இன்னைக்கு கண்வலி வருதுன்னா அவருடைய சித்த, இன்னைக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறார், அந்த வழியை கொடுக்குறார். ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனாராம். ரொம்ப டெரரிஸான பகுதி, ஒருத்தர் கூட ஞானஸ்தானம் கொடுக்க முடியல. அப்போ அந்த பக்கத்து விட்டு ராஜாக்காரர் கூப்பிடுறார், நீ என்னைய பாருங்கிறாரு. ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு 15 வருஷம் கழிச்சு ராஜா கூப்பிடுறாரு, பார்க்க கிளம்புறாரு. போக முடியல. அன்னைக்கு பயங்கரமான தடை, வேலை, சர்ச்சு மூமெண்ட். அடுத்த நாள் கிளம்புறாரு, ஜுரம். அடுத்த நாள் கூட்டு போறேங்கிற வழியில விட்டு போயிறாரு, மிருகம் தொல்லைன்னு. 3வது நாள் 4வது தடவை அந்த ஊழியக்காரர், அந்த தேடின மனுஷனே வர்றார்.
அவர்கிட்ட போய் சாரி ஐயா நீங்கள் கூப்பிட்டு விட்டீங்க என்னால் வர முடியலங்கிறார். அப்போ வந்த மனிதர் சொல்கிறாரு, நீ வராது நல்லது, வந்திருந்தா அன்னைக்கே உனக்கு கல்லறை கட்டியிருப்பேன், உன்னை பொண்ணு குவிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஆனால் உன் ஆண்டவர் யார்? உயிருள்ளவர், வாழ்வு குடிக்கிறவர், ஜீவிக்கிறவர். இப்போ என்னை அவர் கொண்டு வந்திருக்கிறார். எனக்காக ஜெபம் பண்ணு மனம் மாறினானா? எப்போல்லாம் நம்ம ஆண்டோடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அப்படி சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறதில்ல. அந்த சித்தம் என்பது பக்கத்தில் இருக்கவங்களோட நம்ம பகைச்சிக்க வேண்டாம், அவங்களோட நல்ல உறவு வைத்துக்கொள்வோம். பக்கத்தில் இருக்க கிறிஸ்டினாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். சவுண்டை குறவுன்னா குறைச்சிருங்க, ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிடுங்க. நீ இன்றைக்கி நடத்தக்கூடாதுன்னா நடத்தாதீங்க. 3வது வீட்டில் டெத் இருக்குன்னா நீங்கள் சர்வீஸ் நடத்தக்கூடாது. 4வது வீட்டில் டெத் இருக்குன்னா என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் சபையாக போய் அந்த மக்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். அந்த மக்கள், இந்த தெருவில் இருக்க மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவங்களோடு இதுதான் உறவு, இதுதான் சகோதர ஒருமித்துவம். அதோ அவங்க சர்வீஸ் எவ்வளோ கூட்டம் வரும். இன்றைக்கி சர்வீஸே நம்ம டெத்துக்காக என்ன பண்ணிட்டாரு? அப்போ எவ்வளோ பெரிய சாட்சி. போனவன் போனான். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதிக்கல நம்மளை நரகத்துக்கு அனுப்பிடுவாருன்னு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரை அனுப்ப மாட்டார். அங்கே இருக்க உடன் இருக்க மக்களோடு நீ ஒத்துப்போ. அந்த மக்களோட சவுண்டு எனக்கு டிஸ்டர்பன்ஸாக குறைச்சிட்றாங்க, குறைங்க. இல்லை ஒரு டோர் ஆட்டோமேட்டிக் லாக் டோர் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அனலில் இருக்க, தப்பு என்ன இருக்குது? இதுதான் யூனிட்டி, இதுதான் வாழ்வு. நான் அந்த யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி போகிறப்போ அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் பவுலடிகள் என்ன சொல்கிறார்? கரை உடஞ்சி போச்சு, கப்பல் உடஞ்சி போச்சு, சாக போகிறார். சாக போகிறோன்னா விரியமாம்பு கடிக்குது. தரித்திரியம் அங்கே சாகுபடி இங்கே வந்து சாகுது பாடுறாங்கிறான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? தூக்கி போட்டு உட்காந்துருக்கிறார். இதுதான் அந்த இடத்துல சாட்சி, பவுலுடைய சாட்சி. அப்புறம் அந்த ஊரே ரட்சிக்கப்படுது. ரட்சிக்கப்படுதுல்ல? அவர் கேட்டுக்கலாம், நான் அங்கே ஒழுங்காக வேலை பார்த்துருந்தேன், என்னை ஏன்டா கூப்பிட்டு வந்த, கப்பல் உடஞ்சிருக்க ஏன்டான்னு கேட்டாரா அவர்? இதுதான் சிலுவை, இதுதான் ஊழியம். நாம் மக்களோடு இணைந்து போவோம், மக்கள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஆண்டவர் அப்படிப்பட்ட உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்ற தகப்பனை எங்களை ஆசீர்வதித்துக்காக நன்றி தகப்பனை நோக்கி பார்ப்போம். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்